ஒரு அப்பா தன் மகனுக்காக வாழ்நாள் முழுவதும் ஒரு தியாகம் செய்தார். அவர் செய்த தியாகம் என்ன என்பது அவர் இறந்த பிறகுதான் மகனுக்கு தெரிந்தது. தனது 5 வயது குழந்தையுடன் அந்த கிராமத்தில் புதிதாக குடியேறினார். அவனை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து நல்லபடியாக படிக்க வைத்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு சேர்த்து விட்டார். வெளியுலகத்தோடு அவன் நன்றாக பேசுவான். ஆனால் அப்பாவிடம் மட்டும் செய்கையில் தான் பேசி கொண்டிருப்பான். ஏனெனில் அப்பா ஊமை என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த ஊரிலும் அவனை ஊமையன் என்று தான் சொல்வார்கள். அவர் எல்லோரிடமும் ஊமை பாஷையில் தான் பேசுவார். கல்லூரியில் அவரது மகன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த பெண்ணுக்கு அவன் அப்பா பேச முடியாதவர் என்று தெரிந்ததும் அவள் சொன்னாள், நம்ம வாழ்க்கையில் அவர் ஒரு சுமையாகி விடுவார், நம் கல்யாணத்துக்கு பிறகு அவரிடம் சொல்லிவிடுவோம். அவன் அதற்கும் ஒத்துக்கொண்டான். படிப்பை முடிந்ததும் அப்பாவிடம் சொல்லாமலேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டான். சில மாதங்களில் அவன் மனைவி அவனிடம், நீங்கள் அப்பா ஆகப் போகிறீர்கள் என்று சந்தோஷமாக சொன்னான். அவன் மகிழ்ச்சியில் மூழ்கி போனான். அவன் சொந்த வீட்டை விட்டுவிட்டவனாகவே மாறிவிட்டான். குழந்தை பிறந்தது. 1 வருடம் 2 வருடம். ஆனால் அந்த குழந்தைக்கும் பேச்சு வரவில்லை. டாக்டர் சொன்னார், இது ஒரு டெவலப்மெண்டல் டிலே, சிகிச்சை எடுத்தால் சரியாகலாம். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு தன் அப்பா நினைவுக்கு வந்தார். அவன் உள்ளுக்குள் உடைந்தான். நாம் அப்பாவை அவமானப்படுத்தி விட்டதால் தான் இந்த தண்டனை வந்திருக்கும் என்று நினைத்தான். அவன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வீட்டுக்கு ஓடினான். ஆனால் நேரம் கடந்து விட்டது. வீடு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டார் சொன்னார்கள், உங்கள் அப்பா இறந்து 2 வருடம் ஆகிறது. அவன் உலகமே உடைந்தது. ஒரு சாவி, ஒரு கவர் அவனை காத்திருந்தது. அவன் வீட்டை திறந்தான். பீரோவில் ஒரு மரப்பெட்டி. அதன் மீது எழுதப்பட்டிருந்தது, உனக்கான பரிசு மகனே. அவன் நடுங்கும் கைகளால் திறந்தான். ஒரு மருந்து பாட்டில், ஒரு கடிதம். கடிதத்தில், அன்புள்ள மகனே, நீ சின்ன வயதில் இருக்கும்போது உனக்கு பேச்சு வரவில்லை. நீ தனிமையாக உணரக்கூடாதுன்னு நான் கூட ஊமையாக நடித்தேன். உலகை அதை நம்பிச்சுது. கேரளா போய் வாங்கி வந்த இந்த மருந்து உன் நாக்கில் தடவினேன். நீ சரியானாய். ஆனால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு நான் வாழ்நாள் முழுக்க பேசாமலே இருந்தேன். இப்போ இந்த நிலை உன் குழந்தைக்கு வந்திருந்தா அந்த மருந்து அவனுக்கு கொடு, அவன் பேசுவான். இந்த வீட்டை உன் பெயரில் எழுதி வைத்திருக்கிறேன். அன்புடன் அப்பா. கதறி அழுதான். அந்த நேரம் அவனுக்கு பின்னால் ஒரு நிழல். தந்தை அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவன் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. ஆனால் இதயத்தில் ஒரு உணர்வு, அப்பா என்னை ஆசீர்வதித்து விட்டார்.